அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 639வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 639வது நாளில் முதலாக எல்லா ஊடகங்களிலும் காசாவிலே விழுகின்ற பிணங்களை பற்றி போடாமல் காசாவிலே விழுகின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பிணங்களை பற்றி போட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நேற்று பயங்கரமானதொரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். நெத்தன்யாஹூ அமெரிக்கா போய் சேர்ந்தவுடன் அங்கு 2 வகையான வரவேற்பு. ஒன்று, அவர் தங்குமிடத்திற்கு வெளியிலே ஒரு டிராமாவை போட்டிருக்கிறார்கள். அந்த டிராமாவின் மைய கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு இன்டர்நேஷனலாக தேடப்படக்கூடிய ஒரு டிக்ளேர்டு வார் கிரிமினல் கூட அவங்க போடல. மனித இனத்துக்கு எதிரான ஒரு பெரிய குற்றவாளியை அமெரிக்கா 3வது தடவையாக, அது அறிவிக்கப்பட்ட பிறகு 3வது தடவையாக உள்ளே அனுமதிக்கிறது. அவரை உடனேயே ஜெயிலுக்கு அனுப்புங்கிற மாதிரி ஒரு டிராமா, ஒரு நாடகத்தை போட்டிருக்கிறார்கள். அடுத்து, இஸ்ரேலில் இருந்து கிடைத்த மிக சோகமான செய்தி நெத்தன்யாஹூவை பொறுத்த வரைக்கும், காசாவில் நேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில், அதாவது அவங்க செக்யூரிட்டி நிகழ்வு என்று சொல்வார்களே, பாதுகாப்பு நிகழ்வு, அந்த பாதுகாப்பு நிகழ்வில் 172 பேர் அழிந்திருக்கிறார்கள் என்பதுதான். ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் போயிருக்கு. இது பெய்த் ஹானூனில் நடந்தது. ஏனென்று சொன்னால், பெய்த் ஹானூனை நாம் இங்கு ஏன் முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நார்தன் காசாவில் இருந்து, வடக்கு காசாவில் இருந்த மக்கள் அத்தனை பேரையும் வெளியே அயிட்டிட வேண்டும் என்பதற்காகத்தான் ரஃபாவில் நெட்சாரிமில் உணவு பங்கீடை வைத்துக்கொண்டு அந்த மக்களை நடக்க விட்டார்கள். அதை முதலில் காலி செய்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள். அதைத்தான் நெத்தன்யாஹூவுக்கு திட்டம் ஒன்றும் எடுபடலப்பா, நேற்று நார்தன் காசாவில், வடக்கு காசாவில் பயங்கரமான தாக்குதலை நடத்தி 172 பேரை அழித்திருக்கிறார்கள் என்று ஹெலிகாப்டர்கள் போச்சு. அந்த ஹெலிகாப்டர்களையும் அடித்தாங்க. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மீட்பு பணி குழுக்களும் போச்சு, அதையும் அடிச்சிருக்காங்க. மொத்தமாக நேற்று மிகப்பெரிய செக்யூரிட்டி இன்சிடென்ட், பாதுகாப்பு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அல் மயாதீன், அந்த இறப்பை எப்படி போடுவாங்கன்னா, அல் மயாதீன் 2257 10 பேர், 2258 16 பேர், 2312 18 பேர், 23 14 பேர் என்று இப்படி டைம் போட்டு ஒவ்வொரு டைம்ல எத்தனை பேர் இறந்தார்கள் என்று பட்டியலிட்டக்கூடிய அளவுக்கு நேற்று வரிசையாக வைத்து காட்டியிருக்கிறார்கள். சாரா அல் குட்ஸு, முஜாஹிதீன் பிரிகேட்ஸு, இவங்க 2 பேரும் கான் யூனிஸில் அதே எண்ணிக்கையில் ஒரு பெரும் கூட்டம் இஸ்ரேலிய இராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லை, இப்போ காசா என்க்ளேவில் தொடுத்து தாக்கி கொண்டு இருப்பதால் அந்த மக்கள் முற்றாக அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் செர்தாயத் உள்ள மக்கள் அடிக்கடி இங்கே குண்டு வெடிப்பு நடக்கு, அது யார் செய்கிறான்னு தெரியல. ஏற்கனவே முஜாஹிதீனில் இப்போ ஒரு கூட்டம் உள்ளே ஊடுருவி இருந்தது, அவர்களாகத்தான் இருக்கும் என்று ஊடகங்கள் தேசியங்களை கூறுகின்றன. ஆனால் அடிக்கடி குண்டுவெடிப்புகள் நடப்பதால் இங்கு பெருத்த சேதமாகிறது என்று செர்தாயத்தில் உள்ள மக்களும் இஸ்ரேலர்களும் வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். ஆக இன்னொரு ஆம்புஷு, அந்த ஆம்புஷில் பலியானது யஹூதா பட்டாலியன் என்று சொல்லக்கூடிய யஹூதா பட்டாலியன் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பிரிவு, இஸ்ரேலின் படைப்பிரிவு அழிந்திருக்கிறது. ஆக நெத்தன்யாஹூவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் அனுப்புகிறாங்க அமெரிக்காவில். அதே நேரத்தில் இஸ்ரேலு பிளான் பண்ண ஸ்பை டிவைசஸை, அதாவது காசாக்குள்ளால் இடிபாடுகளுக்கு இடையில் சில குவாட்காப்டர் வழியாக சில டிவைசஸை வச்சுருக்கானோ, அது ஃபோட்டோ எடுக்குமா, இமேஜை டிரான்ஸ்மிட்டும் பண்ணுமா, அது அவ்வளோ நேரத்தை கண்டுபிடிச்சி புறக்கி எடுக்கிறாங்க ஹமாஸ். இப்போ அதில் இருக்க இமேஜஸ் என்ன ஏதுன்னு பார்த்து இஸ்ரேலுடைய படை எந்த இடத்துக்கு நகரும் என்பதை பார்த்து தாக்கி இருக்கிறார்கள். ஆக நேற்று மிகப்பெரியதொரு சோகமான நாள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். அது இஸ்ரேலுடைய நெத்தன்யாஹூ அங்கே இருக்கும்போது இஸ்ரேலில் இங்கே எல்லா மீடியா சென்சாரும் உடைபட்ட மாதிரி தெரியுது, வச்சு காத்துறானோ. இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு நேற்று காசாவில் அல் நுஸ்ரத் கேம்பு, பெய்த் ஹானூன், சுஜையா போன்ற இடங்களில் சில தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. 61 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். மொத்தம் இதுவரைக்கும் ஷஹீதானவர்கள் 57,523 பேர், காயம்பட்டவர்கள் 1,36,614 பேர்.
இதில் 39 பேர் நேற்று ஜோர்டானுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அல் காசம் பிரிகேட்ஸ். அது எப்படி அனுப்பினார்கள் என்ற விவரம் நமக்கு தெரியவில்லை. அது ஊடகங்களும் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் ஜோர்டானுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து விட்டார்கள். அவர்களோடு 102 பேர் இன்னும் அவர்களுக்கு அட்டண்டா வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல். நீங்கள் இன்னைக்கு மீடியா முழுவதும் ஹிஸ்புல்லாவை பார்த்தா, ஹிஸ்புல்லா வந்து யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ஆர்கனைசேஷனுக்கு சொந்தமான ஒரு கப்பலை நேற்று தாக்கிச்சின்னு சொன்னோம். மேல்தளம் எரிஞ்சின்னு சொன்னோம். அடுத்தால இன்னொரு கப்பல் வந்திருக்கு. அதுக்கு பேர் மேஜிக் சீஸ் என்ற ஒரு கப்பல். அந்த கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். அந்த கப்பல் என்ன ஆனது என்று சொன்னால், ஒரு ஓட்டை விழுந்து இப்போ அதை சிங்கம் ஆகிட்டே இருக்கு. இப்போ கூட நீங்கள் பார்த்தா அது பல ஊடகங்களும் அது எப்படி கப்பல் தாழ்ந்து கடலுக்குள் மூழ்கி கொண்டு இருக்கிறது என்பதை காட்டுவார்கள். அதாவது நாங்கள் தடை செய்த கம்பெனியினுடைய கப்பல் ரெட் சீல வருது. நாங்கள் சொல்கிறோம், நீ உன்னை நாங்கள் தடை செய்திருக்கோம், நீ வந்தால் தாக்குவோம்னு. அதை பற்றி அது கவலைப்படாமல் வருது. நாங்கள் தாக்கினோம். 23 ட்ரோன்ஸு, கன் போட்ஸ் இதை வச்சு தாக்கினோம். தாக்குனையில் அதில் ஓட்டை விழுந்தது, தண்ணீர் ஏறிக்கொண்டு இருக்கிறது என்று நேற்று இஹியாஸ்ரீ அன்சாருல்லாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னார். ஆனால் இன்று அது கவிழ்ந்து கொண்டு இருப்பதை காட்டுகிறார்கள். இப்படி பயங்கரமான தாக்குதலை ஹூத்திஸ் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். நேற்று இலியாட், ஹைஃபா 2 இடத்திலும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஹைஃபாவில் ஒன்றுமே இல்லை, ஹைஃபா அவுட்டு. இனிமேல் அக்டோபரில் தான் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய ரிஃபைனரி மட்டும் வேலை செய்யுமா. மக்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. பெரும்பாலும் அவங்க எல்லாம் வசதியாக வாழ்ந்தவங்க, அதனால் பெரும்பாலும் கிரீஸுக்கு போயிருப்பாங்கன்னு எண்ணப்படுகிறது. அடுத்தது இந்த தாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கப்பல், அதுக்கு பிறகு நேற்று எரிந்த கப்பல். அப்போ அந்த ரெட்ஸு எப்படி எரிங்கன்னு பார்த்துக்கிடுங்க. ஒரு பெரிய போர்க்களமாக மாறி இருக்கிறது. இதில் உள்ள குரூஸ் வந்து தப்பித்து சென்ற முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் தப்பித்து செல்ல விட்டு விட்டோம். எங்களுடைய நோக்கம் அதில் இருக்க நபர்களை, தனிநபர்களை தாக்குவது அல்ல. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அந்த ஓட்டையை அடைக்கவும் அந்த தண்ணி உள்ளே வருவதையும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கடைசியில் முடியாமல் லைஃப் சேவிங் போட்டில் ஏறி போயிட்டாங்க. அந்த போட்டில் நாங்கள் அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அடுத்தால கலாக்சி லீடர்னு ஒரு கப்பலை இஸ்ரேல் நேற்று தாக்கியதாக சொன்னோம். அது இன்னைக்கு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ஹட்ஸ் சொல்லியிருக்காரு, எங்களுடைய நோக்கம் அதை தாக்குவதில்லை, நாங்கள் சனாவை தாக்க போனோம், எங்கள் கப்பலை எங்கள் பிளேனில் விரட்டினால அவங்க தவறுதலாக கலாக்சி லீடரில் போட்டாங்க. அதாவது இன்னைக்கு ஊடகங்கள் என்ன போடுதுன்னா, அதை ஒரு ஹிட் தலைப்பாக மாற்றிட்டாங்க. எப்படின்னா, இஸ்ரேலுடைய கப்பலை தாக்கிய இஸ்ரேலிய இராணுவம் இன்னும் போட்டு விட்டாங்க. அது 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹூதிஸ்களால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு விடப்பட்ட கலாக்சி லீடர் என்ற மிகப்பெரிய கப்பல். ஆக நேற்று 11 மிசில் தாக்குதல் இலியாட், ஹைஃபா, அஸ்தோத், டெல் அவீவ் போன்ற இடங்கள். அதாவது இஸ்ரேலுடைய ஆக்சுவல் லாஸஸ் 12 நாள் யுத்தத்தில் ஈரான் பண்ணியிருக்கக்கூடிய லாஸு பல பில்லியன் டாலருக்கு போயிட்டு, அதில் நேற்று இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, ஹைஃபாவினுடைய ரிஃபைனரி 3 பில்லியன் டாலருக்கு ஃபிசிக்கல் டேமேஜே நடந்திருக்கு. அதாவது பௌதிக அளவில் அதனுடைய அழிவு 3 பில்லியன் டாலருக்கு போயிட்டு, அது 1,97,000 பேரல் க்ரூட் ஆயில்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெயை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அதனால அதுவும் இஸ்தூதில் இருந்த இன்னொரு பிளான்ட்டையும் ஈரான் அடிச்சிடுது. அதனால எங்களுக்கு இப்போ அறவே பெட்ரோல் இது இல்லை. இதனால இஸ்ரேல் முழுவதும் காசாவாக மாறி போய்விட்டது. எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரை இஸ்ரேல் முழுவதும் இடிபாடுகளை பார்த்தா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இடிபாடுகள் காசாவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. இப்போ காசாவில் எப்படி இவர்களாக மின்சாரத்தை துண்டித்தார்கள், ஆனால் இப்பொழுது தானாகவே மின்சாரம் இல்லாமல் போய்விடுகிறது இஸ்ரேலில். காரணம், இந்த ரிஃபைனரி அடிக்கப்பட்டது. அவங்க அதனுடைய துணை ரிஃபைனரியாக வச்சிருந்த இஸ்துதை தான் அதுக்கு பகரமாக வச்சுருந்தாங்க. 2 ஏக காலத்தில் அடித்ததால் பல பில்லியன் டாலர். இதனால ஒரு மாதத்துக்கு 450 மில்லியன் டாலரு செலவழிச்சாதான் அதை வந்து ஒரு ஓவரா 10 மந்த்ஸில் சரி கட்ட முடியும். 10 மாதத்தில் கொண்டு வர முடியும். இதுக்கடையில் இன்னொரு சின்ன தட்டை இவங்க ஹூத்திஸ் அடிச்சிட்டாங்கன்னா அது பின்னோக்கி போகும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு அழிவு, இன்னும் அது முழுமையாக வெளியில் வரல. இப்போ
நத்தியான்கு இல்லாதனால சில உண்மைகளை வெளியில் சொல்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சில பத்திரிகைகள் அல் ஜசீரா நேற்று இந்த ஹைஃபாவில் நடந்ததை இஸ்ரேல் ஹெட்ஸு போன்றவங்களுடைய வார்த்தைகளில் இருந்து நிறைய எடுத்து ஒரு கட்டுரையாகவே போட்டு விட்டது. அந்த கட்டுரையில் எவ்வளோ பெரிய டேமேஜ் அது சந்திச்சிருக்குங்கிறத சொல்லி இருக்கிறது. அடுத்தது நேற்று ஈரானுடைய இவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் 2 ஸ்பை குரூப்பை கைது செய்தோம். இவங்க 2 பேரும் பெரிய மேஜர் அட்டாக் ஒன்று ஈரானுக்குள்ளால நடத்துறதுக்கு வச்சுருந்தாங்க. அந்த உளவு நிறுவனத்தை மொசாதோட ஏஜென்ட்டுகளை நாங்கள் கைது செய்துட்டோம், உங்களை விசாரிச்சுட்டு இருக்கோம். நேற்று 7 மொசாத் ஏஜென்ட்டை தூக்கிலிட்டு இருக்கிறோம். இவர்கள் முன்னாடி 700 பேரை கைது செய்தாங்கல்ல, அதில் உள்ளவங்க. நேற்று கைது செய்யப்பட்டவர்கள் பற்றிய விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. விசாரணை முடிவில் அவர்களுக்கு என்ன தண்டனை தருவது என்பதே முடிவு செய்யப்படும். அடுத்தது, இப்போ நத்தியான்ஹூ பெரும்பாலும் ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான திட்டங்களை தான் பேசி வருவார் என்று சொல்லி இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஈரானில் இருந்து நேற்று எல்லா மிசில்களையும் அமெரிக்காவினுடைய தளங்களை நோக்கி வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் பிரிகேடியர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா அமெரிக்க தளங்களும் எங்களுடைய கை கேட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் வித்தின் மினிட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிருவோம், எங்கள் ஃபோர்ஸ் எங்களுடைய படைகள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள் என்றும் அறிக்கை விட்டிருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இங்கே வாஷிங்டனில் என்ன நடக்குன்னா, ஈரானை எப்படி இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட அழிவை விட அதிக அழிவை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் சைனா ஈரானோட ஆயிலை நிறைய வாங்குறதுனால பெருமளவில் ஈரான் பொருளாதார இழப்புகளில் இருந்து வெளியேறி வந்திருக்கிறது. சிலர் நம்மளுடைய கமெண்டில் போட்டிருக்காங்க, அமெரிக்காவிலிருந்து வந்த B-2 பாம்பஸ், அதான் பங்கர் பஸ்டர் BB-2 பங்கர் பஸ்டர் பாம்ஸ் அந்த பிளைன் திரும்ப போகலை, அதை ஈரான் அடித்து வீழ்த்தி விட்டது என்று சொல்லுகிறார்கள். ட்ரம்ப் லேசாக ஹிண்ட் பண்ணியிருக்கான், நம்மளுடைய பைலட்ஸ் நம்மளுடைய போர் விமானிகள் பெரிய அளவில் தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு. அது பற்றின தகவல் தெளிவாக இல்லை. அவர்கள் மீண்டும் அமெரிக்காவினுடைய தளத்துக்கு போய்விட்டார்கள் என்றே இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.